மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. மீனாஸ் மெனு சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை, நாயன்மார்கள் கதை, கோலம், பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம். அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 4000 திவ்ய பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி, கண்ணன் புல்லாங்குழல் ஊதல் சிறப்பு, பாடல் 5. முன்னரசிங்கம் அதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான், மூவுலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலினோசை செவியை பற்றி வாங்க நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணர மிதுனங்களும் தம் தம் கிண்ணரம் தொடியிலோம் என்றனரே. ஒரு நாள் காலை கிருஷ்ணன் தன் நண்பர்களுடன் பசுக்களை மேய்ப்பதற்காக யமுனை கரைக்கு சென்றான். பசுக்களை மேய விட்டுவிட்டு கண்ணனுடன் சிறுவர்கள் வெகு நேரம் விளையாடினர். வெயில் மிகவும் கடுமையாக இருந்ததால் சில சிறுவர்கள் தாகத்தை தணித்து கொள்வதற்காக பசுக்களோடு நதியை அடைந்தனர். அந்த நதியின் நடுவில் காளிங்கன் என்ற கொடிய விஷப்பாம்பு வசித்து வந்தது. அந்த மடுவில் இருந்த தண்ணீர் முழுவதையும் அது விஷமாக்கி இருந்தது. இதை அறியாத சிறுவர்கள் அந்த தண்ணீரை அருந்தினார்கள். அருந்தியதும் இறந்து விழுந்தனர். கண்ணன் தன் நண்பர்கள் சிலரை காணவில்லை என்பதை சிறிது நேரம் கழித்துத்தான் உணர்ந்தான். மற்ற நண்பர்களுடன் அவன் காணாமல் போன நண்பர்களை தேடிக்கொண்டு போனான். அப்படி தேடிக்கொண்டு சென்றபோது அந்த மடு அருகில் அவர்கள் இறந்து கிடப்பதை பார்த்தான். மற்ற சிறுவர்கள் அதை கண்டு அழத் தொடங்கிவிட்டனர். கிருஷ்ணன் தன் தெய்வீக பார்வையால் இறந்த சிறுவர்களை உயிர் பெறச் செய்தான். உயிர் பெற்று எழுந்த சிறுவர்கள் பிறகு நடந்ததை நினைவு கூர்ந்தனர். கண்ணன் தான் தங்களை உயிர் பெறச் செய்தான் என்பதை உணர்ந்தனர். கிருஷ்ணன் அந்த மடுவை உற்று நோக்கினான். நீல நிறமாக இருக்கும் யமுனை நதி அந்த இடத்தில் கருப்பாக மாறிவிட்டிருந்தது. அந்த நீர்ப்பரப்பின் மேல் பறந்த பறவைகள் கூட செத்து விழுந்திருந்தன. சுற்றியிருந்த செடிகொடிகள் எல்லாம் அந்த விஷம் காரணமாக மடிந்து விட்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்த கண்ணன் கட்டியிருந்த வேட்டியை இருக்க கட்டி கொண்டு ஒரு கதம்ப மரத்தின் மீது விறுவிறு என்று ஏறினான். பிறகு அந்த மடுவில் சரல் என்று குதித்தான். தன் கைகளால் தண்ணீரை அடித்து நீந்திய சப்தம் எங்கும் கேட்டது. அது மடுவில் உறங்கிக் கொண்டிருந்த காளிங்கனை எழுப்பியது. தன் இருப்பிடத்திற்கு யாரோ நுழைந்து விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தது. அங்கே தாமரை பாதங்களும் சிரித்த முகமும் மஞ்சள் ஆடையும் கொண்ட ஒரு சிறுவன் பயமின்றி தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்த காட்சி தென்பட்டது. கரையில் நின்று கொண்டிருந்த சிறுவர்கள் நதியில் அந்த பாம்பின் பெரிய படத்தை பார்த்து நடுங்கினர். சிலர் அதை யசோதையிடம் தெரிவிப்பதற்காக ஓடினார்கள். செய்தி கேட்டு அங்கிருந்து மற்றவர்கள் எல்லோரும் ஓடி வந்தனர். மடுவில் பாம்பு கிருஷ்ணனை சுற்றி வளைத்திருப்பதையும் அவன் அசைவற்று இருப்பதையும் பார்த்தனர். வேண்டுமென்றே கிருஷ்ணன் காளிங்கன் தன் உடலை சுற்றுவதை பேசாமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பாம்பு கிருஷ்ணனை அமுக்கி கொல்ல பார்த்தது. ஆனால் கிருஷ்ணன் தன் உடம்பை பெரிதாக்கி கொண்டே போகவே அதனால் கிருஷ்ணனை அமுக்க முடியவில்லை. அது படம் எடுத்து பெருமூச்சு விட்டு விஷத்தை கக்கிற்று. தன் விஷ பற்களினால் அவனை கடிக்க பார்த்தது. ஆனால் கிருஷ்ணன் அதனிடமிருந்து தப்பித்து அதற்கு ஆட்டம் காட்டினான். கிருஷ்ணன் எல்லா இடங்களிலும் இருப்பது போல் மாய வித்தை காட்டி அந்த பாம்பை களைப்படைய வைத்தான். கிருஷ்ணன் அதன் பெரிய தலைகளின் மீது ஏறி நின்று அமுக்கினான். ஒரு தலையை அமுக்கி திடீரென்று மற்றொரு தலையின் மீது ஏறி அமுத்துவான். கடைசியில் நடனமாட காளிங்கனின் தலைகள் நல்ல இடம் என தீர்மானித்து நடனமாடத் தொடங்கினான். கிருஷ்ணனின் நடனத்தினால் காளிங்கனின் தலைகள் நசுக்கப்பட்டன. அதன் உடலெல்லாம் காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்தது. கடைசியில் அது கிருஷ்ணனை சரணடைந்தது. மடுவின் ஆழத்தில் இருந்த காளிங்கனின் மனைவிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் கிருஷ்ணனை சரணடைந்தனர். காளிங்கன் மீதும் அவன் மனைவியர் மீதும் கிருஷ்ணன் கருணை கொண்டான். நான் உங்கள் யாரையும் கொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடம் மக்களும் மாடுகளும் தண்ணீர் குடிக்க வருவதால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடலுக்கு சென்று அதை உங்கள் இருப்பிடமாக்கிக் கொள்ளுங்கள் என்றான். அவைகளும் கிருஷ்ணனை வணங்கி அவ்வாறே கடலை நோக்கி சென்றன.
எந்த ஆபத்தும் இன்றி கிருஷ்ணன் நதிக்கரையை அடைந்தான். இவ்வாறு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கிருஷ்ணன் கரைக்கு வந்ததையும் அந்த கொடிய விஷப்பாம்பை அந்த இடத்தை விட்டு துரத்தியதையும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். கிருஷ்ணனை ஊர்வலமாக மகிழ்ச்சியோடு அழைத்து சென்றனர். நாளை காட்டில் ஏற்பட்ட பெரிய தீயிலிருந்து தன் நண்பர்களையும் மாடுகளையும் கிருஷ்ணன் காப்பாற்றிய கதையையும் பிராமண பெண்கள் கிருஷ்ணன் மேல் கொண்ட பக்தியையும் காணலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம். இன்று திருஞான சம்பந்தர் அருளிய உண்ணாமலை உமையாளொடும் என்ற பதிகத்தை பார்க்கலாம். உண்ணாமலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலியும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. மீதி வரிகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து பயன்பெறுவோம். நேற்று பலவிதமான பூக்களை பறித்து பலவிதமான மாலைகள் தொடுத்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்த முருகநாயனாரை பற்றி பார்த்தோம். பெருமானுக்கு மட்டுமல்லாமல் அடியவர்களுக்கும் தொண்டு புரிந்து சிவனை வணங்கி வந்த முருகநாயனார் இறுதியில் சிவலோகம் அடைந்தது பற்றியும் பார்த்தோம். இப்பொழுது ருத்ர பசுபதி நாயனாரை பற்றி பார்க்கலாம். சோழ நாட்டில் திருத்தலையூர் என்ற ஊரில் பிறந்தார் ருத்ர பசுபதியார்.
வேதத்திற்கு கண் போன்ற ருத்திர மந்திரத்தை ஜபிக்கும் நியமத்தை மேற்கொண்டார். தாமரை பொய்கையில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று இரு கரங்களையும் சிரத்திடை கூப்பி உருகிய சிந்தையுடன் ருத்ர மந்திரத்தை ஜபித்து வந்தார். காலையிலும் மாலையிலும் உறுதியுடன் நியதியாக செய்து வந்தார். அதனால் ருத்ர பசுபதி என்ற பெயரும் உண்டாயிற்று. வேதம் அறிவு நூல் எனப்படும். வேதம் மூன்றினுள் இடையே உள்ள யஜுர்வேதத்தில் உள்ளது ஸ்ரீருத்ரம். வேதத்தின் இதயம் சிவபஞ்சாட்சரம். வேதத்தின் கண் ஸ்ரீருத்திரம். கண்மணி 5 எழுத்து. இதனால் சேக்கிழார் அருமறை பயனாகிய ருத்திரம் என்று அருளி செய்தார். இறைவன் எல்லாமாய் எங்குமாய் இருந்து அருள் புரிகிறான் என்ற உண்மையை உணர்த்துவது ஸ்ரீருத்ரம். இத்தகைய சிறந்த ருத்ர மந்திரத்தை குழைந்த உள்ளத்தோடு நீரினில் நின்று கூப்பிய கையும் குவிந்த மனமும் கொண்டு ஜபித்தார் ருத்ர பசுபதியார். இதனால் இறைவன் திருவுள்ளம் உவந்து திருவருள் புரிந்தார். ருத்ர பசுபதியாரும் சிவலோகம் சென்று இன்புற்று இருந்தார். ருத்ர பசுபதி நாயனார் குரு பூஜை புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. ஒரு முருகர் ஸ்லோகம் கேட்டுடலாமா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைக்கி நம்ம மார்கழி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது பூந்தி லட்டுங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் சர்க்கரை, நெய், முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் லட்டில் சேர்க்கறதுக்கு. அடுத்து முந்திரி, திராட்சை, கொஞ்சம் கல்கண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி, ஏலக்காய் பொடி, ஒரு 3 லவங்கங்க. வாங்க எப்படி பூந்தி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா சலிச்சு வச்ச கடலை மாவு எடுத்துட்டுருக்கேங்க. அது வந்துட்டு இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம், சும்மா எப்பவுமே ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இதில் கலந்து விட்டுடலாங்க. அப்புறம் பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேங்க. மிதமான சூடாக இருக்கணும் எண்ணெய். இந்த பூந்தி கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவை போட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துடலாங்க. பூந்தி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 லவங்கம், ஏலக்காய் தூள் போட்டு சும்மா ஒரு பிஞ்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொரிச்சு வச்ச பூந்தியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேங்க. எடுத்து வச்ச ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் 2-3 லவங்கம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா ஒரு பிஞ்சு தான், ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துட்டு சர்க்கரை பாகு பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியதுதாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு முந்திரி வறுத்துட்டுலாங்க. முந்திரி திராட்சை வறுத்துட்டு சர்க்கரை பாகு எடுத்துட்டுலாம் இதே பேனில். அடுத்து திராட்சை பொரிச்சு எடுத்துட்டுலாங்க. சர்க்கரை பாகுங்க, எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு தண்ணி வச்சுக்கிறது. இது ஒரு கம்பி பாகு அளவு எடுக்கணும். 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சோடனே இந்த ஒரு கம்பி பாகு பாகு வந்துடுங்க. வந்துட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு அந்த பூந்தியோடு மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், ஈர கை வச்சு பாருங்கள், ஒரு சிங்கிள் கோடு வருது பாருங்கள். இதை இந்த பூந்தியில் போட்டுடலாங்க.
போட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். கல்கண்டு கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு கை பொறுக்கிற சூடில் நம்ம லட்டு பிடிச்சிட வேண்டியதான். நல்லா கலந்து விட்டேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கு. நம்ம இப்போ இதை லட்டு பிடிச்சிடலாங்க. பாருங்க, இதே மாதிரி லட்டு பிடிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா சூடு தாங்கும். பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம்.